இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள். என் பாதைக்கு ஒளியான தெய்வமே, உம்மையே நம்பி பாதம் பின்பற்றுகின்றவர்களை நீர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு சேர்க்க கூட்டிச் செல்லும் பொழுது அவர்கள் பாதையிலே பகலிலே மேகத்தூணாக, இரவிலே நெருப்புத்தூணாக இருந்தீர் சுவாமி. செங்கடலின் நடுவே நீர் பாதை அமைத்து வழி நடத்தினீர். இடராத செம்மையான பாதையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். குழந்தை இயேசுவே, உம்மை மிக ஆர்வத்தோடு தேடி வந்த 3 ஞானிகளுக்கு புதிய பாதையை, எந்த ஒரு தடையும் தீமையும் தீண்டாத பாதையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தீர். எம்மாவு சீடர்கள் வழி மறந்து பாதையை விட்டு விலகி தம் மனம் போன வழியில் பாதையில் நடக்கும் பொழுது அவர்களை தேடி சென்று, இது நம் வழியல்ல, பாதையல்ல, நான் காண்பிக்கும் பாதையிலே நடப்போம் என்று அவர்களை தடுத்து ஆட்கொண்டு தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்தி புதிய வழியில் நடைபெற வைத்தீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் வழி மறந்து பாதையை விட்டு விலகி மனப்போன போக்கில் போய்கொண்டிருக்கிறோம். எம்மை வழி நடத்தும், எம் பாதைகளை செம்மையாக்கி உமது பாதையோடு இணைத்தருளும் சுவாமி.